தன்னை ஒரு எம்எல்ஏ ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரையே சாதி தண்ணி திறந்து விட்டா அது தீட்டுன்னு பார்த்த கட்சியில நம்ம இருக்கலாமா சார்? பராசக்தி படம் வெளியே வந்த அடுத்த நாளே சொரணகர்னு இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அய்மானம் இருந்துச்சுன்னா அவங்க இந்நேரம் வெளியே வந்திருக்கும். ஏன்னா தயாரித்த நிறுவனம் கருணாநிதி குடும்பத்தினுடைய நிறுவனம். ரெட் ஜெயின் மூவிஸ் சார். அப்ப கோவம் வரல சார் உங்களுக்கு. ஆட்சி தான் இழந்துட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா எல்லாத்தையும் இழந்துட்டாங்க சார். வைகோ எப்படி இவ்வளோ பேசணுமே கருணாநிதியை எதிர்த்து அவர் வேற தொழில் பண்ணலான்னே பேசினார். ரொம்ப பிரசித்தி பெற்ற தொழில் பண்ணலாம். ஆமா, நான் பேசல. ஐயோ, வைகோ பேசினார். அது மதிமுகன்றதே மகன் கட்சின்னு சொல்லிட்டு போகலாம், மகனுக்காக அது உருவாக்கப்பட்ட கட்சின்னு சொல்லிட்டு போகலாம். யாரு இந்த முட்டுமணியா? ஓ, இவரை சொல்லிட்டீங்களா சார்? அவரெல்லாம் ஆசிரியர்னு சொல்றீங்க சார். 1926 மீண்டும் திமுக ஆட்சி வருமா? அப்ப இவர் எந்த உலகத்துல சார் இருக்காரு? இவரு மீண்டும் ஆட்சி 1926 மறுபடியும் மீண்டும் இதே திமுக கூட்டணி ஆட்சி வரும். அன்னைக்கு அவர் நல்லா தான் இருந்தார். எப்போ இந்த திராவிட மாடல்ல போய் சிக்கினாரோ, கட்டுண்டாரோ, அடிமை சாசனம் எழுதி கொடுத்தாரோ, அன்னிலிருந்து அவர் கேவலப்பட்டு கிடக்கிறார் சார். நல்லா பயங்கரமா கேவலப்படுறார் சார். ஆனால் நம்முடைய தோழர் ஒருவர் கூட எதிர்ப்பதிவோ அல்லது அதை ஆதரித்து ஒரு கருத்தோ வெளியிடவில்லை. நம் அமைப்பின் தோழர்கள் அனைவரும் கடுமையான வேலையில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்கிறேன். இளைய நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் தமிழர் சேனை கட்சி தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் ஆக்சுவலாக இப்போ நம்மளால பார்க்க முடியுது, பராசக்தி படம் வந்ததுலேருந்தே எல்லாருமே கொந்தளிச்சிருக்காங்க காங்கிரஸ் அவர்கள்லாம். இப்படிப்பட்ட படத்தையா நீங்கள் திமுக எடுத்து இந்த டைமில் ரிலீஸ் பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்ட்டு திருச்சி வெளிச்சாமி அவர்கள்லாம் ரொம்ப டென்ஷனாகி திட்டி விட்டாரு திமுகவை. ஸோ இப்போ திமுகவும் காங்கிரஸும் உடையிற நிலையில் இருக்கா என்ன சார்? இயற்கையாகவே உடஞ்சிருக்கணும் சார். எதனால ஒட்டி இருக்காங்கன்னு தெரியல. அது எந்த கம்மை போட்டு ஒட்டி வச்சுக்கிறான்னு தெரியல. சாதாரணமாக உண்மையிலேயே கொள்கை ரீதியான கூட்டணியாக இருந்தால் பராசக்தி படம் வெளியே வந்த அடுத்த நாளே இந்த சொரணகர்னு இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஈனம் மானம் சூடு சொரண வெக்கம் அய்மானம், சரி அப்படி சொல்லலை, அய்மானம் இருந்துச்சுன்னா அவங்க இந்நேரம் வெளியே வந்திருக்கணும். ஆனால் வரல. ஆனால் காமராஜர் ஆட்சி நடக்குது, அந்த ஆட்சி நடக்குதுன்னு சும்மா இவங்க பேசிட்டு திரிகிறாங்க. காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு சொல்ல வேண்டியது காங்கிரஸ்காரங்க, திமுககாரங்க கிடையாது. ஏன்னா திரு கருணாநிதி அவர்களால் காமராஜரை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தப்பட்டார்னு காங்கிரஸ்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். முரசொலியில் திரு காமராஜர் அவர்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அந்த படம் கார்ட்டூன் படம் வரைஞ்சாங்கன்றத காங்கிரஸ்காரங்க உணர்ந்துருக்கணும். அப்படி உண்மையிலேயே உணர்ந்திருந்தால் அவங்க ஜென்மத்துக்கும் திமுகவோட கூட்டணி வச்சிருக்க மாட்டாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு படு கேவலமாக ஐயா காமராஜர் அவர்களை இழிவுபடுத்தி பேசினதில் இவர் ரொம்ப முக்கியமானவர் திரு கருணாநிதி. போய் சார். பட் இருந்தாலுமே இப்போது செல்வப்பிறந்தை அவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு யாரும் கேட்க வேண்டாம் நாங்கள் சொல்லி வச்சுருக்கோம் நாங்கள் அப்படின்ற அளவுக்கு ஏன் சார் அடிமைத்தனமாக இருக்கணும் அவங்க சார்? அதுதான் உண்மையிலேயே முறையா? அவர் கே.எஸ். அழகிரி அழகாக சொல்கிறார், பெரியவர் நல்லா தெளிவாக சொல்கிறார். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு குரல் எழுப்பினதில் அவர் முதல் ஆளாக அவர் கே.எஸ். அழகிரி இருக்காங்க. அப்போ குரல் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு திரு வைகோ சொல்லலாம். ஏன்னா வைகோ திரு கருணாநிதியை அவர் கழிவு ஊற்றுன மாதிரி கருணாநிதியை வேற யாரும் அந்த அளவுக்கு கழிவு ஊற்றிருக்க முடியாது. அவருக்கு நான் சொன்ன அய்மானம் இருந்திருந்தால் அவர் உண்மையிலே இவ்வளோ பேச்சையும் பேசிட்டு கூட்டணியில் போகிறதுக்கும் ஒரு தில்லு வேணும், சேர்க்கறதுக்கும் ஒரு மனம் வேணும் இல்லையா? ஆனால் வைகோ எப்படி இவ்வளோ பேசணுமே கருணாநிதியை எதிர்த்து அவர் வேற தொழில் பண்ணலான்னே பேசினார். ரொம்ப பிரசித்தி பெற்ற தொழில் பண்ணலாம். ஆமா, நான் பேசல. ஐயோ, வைகோ பேசினார். வைகோ புயல், அன்னைக்கு புயல், நல்ல புரட்சி புயல், வைகோ புயல் அவ்வளோ பேச்சு பேசிச்சு. இன்னைக்கு எல்லாம் அடங்கி புயல்லாம் புயல் ஓஞ்சி போய் துறை வைகோவுக்காக இந்த புயல்லாம் ஓஞ்சி போய்
அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது மாதிரி நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கெல்லாம் கேட்க மாட்டோம்பா. உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்குது, ஆட்சியில் பங்கு கேட்குற அளவுக்கு அவங்க கட்சி இருக்குது. எல்லாம் பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்களே. வைகோ வந்து தன்னுடைய மகனுக்காக இப்படி பேசின கருத்துக்களுக்கு முரணாக இருக்காரு, கொள்கைக்கு முரணாக இருக்கான்னு நிறைய பேர் திரு மல்லை சத்யா போன்றவங்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்க. அப்போது அது மதிமுகன்றதே மகன் கட்சின்னு சொல்லிட்டு போகலாம், மகனுக்காக அது உருவாக்கப்பட்ட கட்சின்னு சொல்லிட்டு போகலாம். சரிங்களா? அப்போது சூடு சொரணை இருந்திருந்தா அவங்களும் செஞ்சுக்க மாட்டாங்க. திமுக வந்து என்னடா நம்ம அப்பாவை வந்து இவ்வளோ பெரிய தொழில் பண்ண சொல்லிட்டாரு சார். அந்த காணொலி பார்த்தீங்களா? பாருங்க சார், திரும்ப ஒன்றும் நான் வச்சுருக்கேன் சார், எடுத்து காட்டுறேன், நீங்கள் ஒன்றா பாருங்கள். வேறு தொழில் பண்ணலாம், வேறு தொழில் பண்ணலாம், பிரசித்தி பட்ட தொழில் பண்ணலாம். என்ன தொழிலையா அப்படின்னா விபச்சார தொழில் பண்ணலான்னு பேசியிருக்காரு சார், வைகோ பேசியிருக்காரு சார். யாரை, எந்த கூட்டணியில் அங்கே வைத்திருக்கிறாரோ அந்த கட்சியினுடைய தலைவரை, முன்னாள் தலைவரை, முன்னாள் முதல்வரை அவ்வளோ படு கேவலமாக விமர்சனம் பேசினவரை சேர்த்துருக்கிறதுக்கும் மனசு வேணும் தானே. அப்போ 2 பேருக்குமே இல்லைன்னு தானே அர்த்தம். உண்மையிலேயே அப்படித்தானே சார், கரெக்ட் அப்படி தானே நம்ம பொருள் கொள்ளணும். பட் அந்த பராசக்தி படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அதாவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து காங்கிரஸை எதிர்த்து சில விஷயங்கள் பண்ணாங்க. அப்போ அந்த டைமில் திமுக எந்த மாதிரி சார் மாணவர் படையை வந்து உருவாக்கி அப்படி இந்தி எதிர்த்து போராடினாங்க சார்? முதலில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த முதுகுடி தமிழரான நடராசன் தான். அவர் பேர் முன்னுக்கு எங்கேயாவது வச்சிருக்காரு கருணாநிதி. தாளமுத்து 2வது தான் இறக்குறார் சார். மொழி போராட்டத்தில் பித்தலாட்டம் பாருங்க நீங்கள். பட்டியல் மரணித்தவர்கள், மொழி போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்தவர்கள், உயிர்கொடை கொடுத்தவர்கள்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட முதலில் இருந்தவர்கள் பேரை மேலே போடுறதுக்கு மனசு இல்லாத ஒரு நய வஞ்சகத்தனம் சார் அதெல்லாம். அவர் பேர் நடராசன் தாளமுத்து மாளிகைன்னு வச்சுருந்தா குடியாசர் மொழி போவோம். எவ்வளோ பெரிய சமூகம் சார் பட்டியல் சமூகத்தில் முதுகுடி தமிழர் சமூகம். நடராசன் பிறந்த சமூகம் பெரும் சமூகம் சார். அந்த சமூகத்தை இழிவுபடுத்தி இப்படி ஒரு பேர் வச்சிருக்கிறாரு, அதை தட்டி கேட்கறதுக்கு அந்த நேரத்தில் ஆள் இல்லை சார். அப்போ பேர் வைக்கிறதுலே இவ்வளோ பித்தலாட்டம் பண்ண திரு கருணாநிதியை கூட்டணின்னு போய் சேர்றது வந்து அது அந்த சமூகத்துக்கே பண்ணுற துரோகம் தானே சார், சேரக்கூடாது தானே. அப்போ இல்லை சாதாரண பேர் வைக்கிறதுலே இவ்வளோ முரண்பாடுனா பராசக்தின்னு அந்த பேர் ஏன் சார் அப்படி வச்சாங்க? பேருக்கும் அதுக்கும் அந்த படத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சார்? நான் ஏதோ சாமி படம்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் நான் சிவாஜி கணேசன் படம் கோயிலுக்கு வந்து அதை பண்ணாயா, குந்தகம் விளை வைத்தாயா, அப்படி இப்படின்னு ஒரு கோர்ட்டு காட்சி ஒன்று இருக்கும், அப்படி இருக்கும். அது மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக தேர்தல் நேரத்தில் திட்டமிட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்குறீங்களே காங்கிரஸ்கார, கேட்குறீங்களே பச்சம்பாரு ஒரு வேட்டுன்னு பராசக்தின்னு ஒரு படத்தை எடுத்து காங்கிரஸ்காரங்களை வந்து அவ்வளோ படு கேவலப்படுத்திருக்காங்க. சொரணம் இருந்திருந்தால் டக்குன்னு வெளியே வந்திருக்கணும் சார் படத்தை பார்த்து. ஏன்னா தயாரித்த நிறுவனம் கருணாநிதி குடும்பத்தினுடைய நிறுவனம் ரெட் ஜெயின் மூவிஸ் சார். ரெட் ஜெயின் மூவிஸ் சார். அப்போ கோவம் வரல சார் உங்களுக்கு. ஆட்சி தான் இழந்துட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா எல்லாத்தையும் இழந்துட்டாங்க சார். நமக்கே கஷ்டமாக இருக்குது சார். ஏன்னா கக்கஞ்சி பதவி வகித்த அந்த காங்கிரஸ் கட்சி இல்லையா, சிவசண்முகம் பிள்ளை இருந்த காங்கிரஸ் கட்சி நீத்து போய் இன்றைக்கு இப்படி இருக்க, உயிரற்ற ஜடமாக இருக்க அப்படின்னு நினச்சா நமக்கு ஒரு மனசுக்குள்ளே இது காமராஜர் தலைமை ஏற்று இருந்த கட்சியா இன்றைக்கு இப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி, இப்படி இருக்கலாமான்ற ஒரு கேள்வி நம் மனசுக்குள்ளே இருக்குங்க சார். சார் இப்போ வந்து இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையுமா அப்படின்ற கேள்வி எழுவுறதை விட காங்கிரஸே உடஞ்சிருமான்ற மாதிரி இப்போ ஒரு கேள்வி எழுத ஆரம்பிக்குதே சார். ஏன்னா ஒரு பக்கம் வந்து திமுக, நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவுக்கு அடிமையாக நம்ம இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேங்கு, இன்னொரு கேங்கு வந்து விஜயோட எப்படியாவது கூட்டணி போயிடலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இது உடையறதுக்கான பாசிபிலிட்டி முறையாக உடையணும் சார். இதில் எப்பயுமே வந்து காங்கிரஸ் வந்து கொஞ்சம் சாதி உணர்வில் இருப்பாங்க அந்த தலைவர்கள் எல்லாம். முதல்ல வந்து பெரும் பணக்காரர்கள், பெரும் செல்வந்தர்கள், ஆதிக்க சமூக மனநிலையில் இருக்கிறவங்க தான் காங்கிரஸில் வந்து பெரிய லெவலில் இருப்பாங்க. பட்டியல் சமூகத்தில் வந்து ஒரு தலைவரை வந்து காங்கிரஸில் இருக்கிறாங்கல்ல
அவங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஜீரணிக்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, காங்கிரஸுக்குள் எப்பயுமே அந்த பிரித்து பார்க்குற, பகுத்து பார்க்குற, இவர் யார், ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவர் நமக்கு தலைவரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அதனால தான் இப்படி ஒரு போர்க்கொடி திரு செல்வ பெருந்தகைக்கு எதிராக வருது. ஆனால் வர்றது நான் தப்பு சொல்லலை. ஏன் தப்பு சொல்லலைன்னா, தண்ணி திறந்து விடுறதுலே சாதி பார்க்குற ஒரு திமுக அரசு, அரசு அதிகாரிகள் தன்னை ஒரு எம்எல்ஏ, ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரையே சாதி தண்ணி திறந்து விட்டா அது தீட்டுன்னு பார்த்த கட்சியில் நம்ம இருக்கலாமா சார்? அந்த ஆட்சியெலாம் அங்கே வைக்கலாமா சார்? வெளியே வந்திருக்கணும்ல சார்? அவர் வரலையே. அதனால தான் இவங்கெல்லாம் திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள்லாம் தெல்ல தெளிவாக ஏம்பா ஹிந்தி படிக்க சொன்னதெல்லாம் இந்த கதையெல்லாம் வச்சுக்காத, ஒரு திருமதி கனிமொழிக்கு பேரே சொல்லலை அவருக்கு வாய் வரல. பாவம்னா இவங்க பேரெல்லாம் நம்ம சொல்லலாமா அப்படின்ற மாதிரி அவர் நல்லா சொல்லியிருப்பார். அது என்ன சொல்கிறாரு, கனிமொழிக்கு ஹிந்தி தெரியாதா, கனிமொழி பையனுக்கு ஹிந்தி தெரியாதா, மகனுக்கு திரு முரசொலி மாறனுக்கு, அந்த தயாநிதி மாறனுக்கெல்லாம் ஹிந்தி தெரியாதா, அவங்கெல்லாம் பெரிய ஹிந்தியில் படித்ததுனால தானே அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்தாங்க. அவங்க நடத்துகிற சன்சைன்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அந்த பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி சொல்லி கொடுக்காதவா இருக்காங்க. அப்போனா இவங்க தான் குடும்பத்துக்கு ஒரு நீதியும், பாமர ஏழை எளிய தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியும் பேசுறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருட்டு வேலை, திருட்டு கொள்கைன்னு வேலுசாமி சொல்றாரு. ஆமா, அப்படித்தான் இருப்பாங்க இவங்க. அதே மாதிரி அந்த பராசக்தி படத்துல ஒரு கேரக்டர் பார்க்க முடியுது, பேராசிரியர் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அந்த கருப்பு சட்டை போட்டு வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு, அது நம்ம வீரமணி அவர்களை சார் குறிக்க வருது. அது யாரு, இந்த முட்டுமணியா? ஓ, இவரை சொல்றீங்களா சார்? அவரெல்லாம் ஆசிரியர்னு சொல்றீங்க சார். 1926 மீண்டும் திமுக ஆட்சி வருமா? அது ஆசிரியர் சுதந்திரமே அடையலையே சார். அப்ப சுதந்திரமே அடையலையே. இல்ல பாருங்க, 26 ஆட்சி அமைக்குமா திமுக? அப்ப இவர் எந்த உலகத்துல சார் இருக்காரு? அவர் எதுக்கு சார் இந்த தள்ளாத வயசுல, தடி ஊனின்னு நடக்க வேண்டிய வயசுல, எங்கேயாவது ஓரம் ஒதுங்கி படுக்க வேண்டிய வயசுல, ஓய்வு எடுக்கிற வயசுல இப்படி முட்டு கொடுத்து என்ன சார் பண்ண போறாரு திமுகவுக்கு? 1926 எப்போ வரும் ஐயா ஆசிரியரை? இப்போ 25 முடிஞ்சிருக்கு, 26 அடுத்த ஆண்டா? 1926 வராத ஐயா. என்னையா நீங்க ஆசிரியர்? உண்மையிலேயே நீங்க ஆசிரியர் தானா? எந்த காலேஜில் ஆசிரியர் இருந்தீங்க, பேராசிரியர் இருந்தீங்க? எந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் இருந்தீங்க சொல்லுங்க. எல்லாம் ஆசிரியர் வீரமணின்னு போடும்போதே நினைச்சேன், இந்த கிறுக்கு வீரமணி எந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்தார், அதை நம்ம எப்படியாவது ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கணும். இவர் எப்படி பாடம் எடுத்திருப்பார், அது முட்டு கொடுப்பது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரா, அப்படியெல்லாம் நமக்கு ஒரு கேள்வி வருது சார். அது அவர் சொல்லி இல்லை, அந்த பித்தலாட்டம் பேசிய அந்த அவங்க தலைவர் ஒருத்தர் இருந்தார், ராமசாமி நாயக்கருடைய கொள்கையை உள்வாங்கிய, நேரத்துக்கும் நிமிடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி பேசுகிற நிலையிலிருந்து வந்தார்ல. அதனால் அம்மா உயிரோடு இருக்கும்போது அம்மா பக்கத்தில் உட்காந்து அப்படி இப்படி ரகசியம் பேசுகிற மாதிரி குசு குசுன்னு பேசி எல்லாம் பார்த்தாரு. புரியுதுங்களா? இவர் திமுக திராவிட கழகத்தினுடைய நோக்கம் என்ன? பார்ப்பனர் பிராமணர் எதிர்ப்பு, அதுதானே உங்கள் கொள்கை. பிராமணர் எதிர்ப்புனா எப்படி அம்மா ஜெயலலிதா பக்கத்தில் நீங்கள் உட்காந்தீங்க? கொள்கை அங்கே அடிபடிச்சா, செத்து போச்சா, நீர்த்து போச்சா இல்லையா? நீங்கள் எப்படி அம்மா பக்கத்தில் உட்காந்தீங்க? அதை சொல்லு. வீரமணியை தான் நான் கேட்குறேன். ஐயா வீரமணி ஐயா சொல்லுங்க ஐயா, எப்படி உங்கள் கொள்கை நீர்த்து போச்சதுனால அம்மா பக்கத்தில் உட்காந்தீங்கன்ற கேள்வி நமக்கு இருக்குது. அப்போனா கொள்கை நீர்த்து போன வயது முதிர்ந்த ஒரு கிறுக்கு வீரமணி இப்போ 1926 திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும்னு சொல்ற ஒரு நபர் எப்படி சார் ஆசிரியராக இருக்க முடியும்ன்ற கேள்வி நமக்கு இருக்கு சார். அவர் சொல்லும் போதே சொல்றாரே சார், அதாவது நாங்கள் தான் நிர்ணயம் செய்வோம் யாரோட கூட்டணி வைக்கணும், யாரோட கூட்டணி வைக்கக்கூடாது திமுக அப்படின்ற அளவுக்குலாம் சொல்றாரே சார் அவரு. அப்போ திமுக கட்டுப்பாட்டில் தான் தீக்கா இருக்கா சார்? இவங்க கனவு காண்றதுக்குன்னே வச்சுருப்பாங்க கனவு சார். இந்த கிறுக்கு வீரமணி கனவு திட்டம்னு இருக்குது சார்.
முதல்வர் இருக்கிறார்ல, இன்றைய முதல்வர், அவரு கூட கனவு திட்டம்னு ஒன்று சொல்லி உங்கள் கனவு காணுங்கள், நிறைவேற்றி வைக்கிறோம். நான் கேட்குறேன் முதல்வரை, தனி ஈழம் அமைய வேண்டும் என்று நான் கனவு கண்டிருக்கிறேன், உங்களால் தீர்க்க முடியுமான்னு நான் கேட்குறேன். முடியுமா? இந்த மதுக்கடைகளால் என்னுடைய தந்தையும் மாமனும் மச்சானும் அண்ணனும் தம்பியும் என்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் இழந்திருக்கிறமே மதுக்கடைகளால், அது மூட வேண்டும் என்று என் முன்னோர்கள் செத்து போனதை நம்பி மூட வேண்டும் என்று கனவு கண்டிருக்கிறோம், உங்களால் மூட முடியுமான்னு நான் கேட்குறேன். முடியுமா? குண்டும் குழியும் சாலைகள் இருக்கிற இந்த சாலை எண்ணுக்கு சீரடையும்னு நான் கனவு கண்டிருக்கேன், அதை உங்களால் தீர்க்க முடியுமா? போட்டு விட முடியுமா? இல்லையா? மனு வாங்கினீங்க. அன்னைக்கு அதிமுக ஆட்சியில், அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் குறைய தேடி அலைஞ்ச லோன்னு அலைஞ்ச திரு ஸ்டாலின் அவர்களை கேட்குறேன், உங்கள் ஆட்சியில் குறைகளே இருக்கப்பா, குறை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறியா? அப்போ குறைகளை தேடி அலைஞ்ச திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு கனவு காணுங்கள், கனவு திட்டம்னு சொல்கிறது நியாயமானதா? கேள்வி இருக்கா இல்லையா? ஒன்றும் இல்லை சார். இப்போது இந்த முதுநிலை ஆசிரியர் சங்கம் இருக்குல்ல, அவங்க ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 7 பேரை கைது பண்ணி அங்கெங்கெல்லாம் சுற்றி வச்சு, இப்போ அவங்க வீட்டில் ஊரில் இட்டு போய் இறக்கி விட்டு அவங்க வீட்டை காவல்துறை பாதுகாப்பு போட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க சார். போராட்டம் பண்ணக்கூடாது கேட்டால் இது ஜனநாயக நாடு, இது சுதந்திரம் சார். என்னுடைய உரிமைகளை கேட்பதற்கு இந்த ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்கா இல்லையா? இது ஸ்டாலின் உடைய ஆட்சியா அல்லது ஹிட்லருடைய ஆட்சியா? சர்வாதிகாரி ஆட்சி அங்க நடக்குதுங்க இல்லையா? என்ன சார் இது? இப்படி போராட்டமே பண்ண விடாத பண்ற எல்லாம் போராட்டம் சார். சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் பண்ண போகிறாங்க, போக்குவரத்து துறை ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, இங்கே இப்போ அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம். இப்படி சார், இதோட கேவலம் என்ன தெரியுமா சார்? இந்த தூய்மை பணியாளர்கள் கூவம் நதிக்கரையில் இறங்கி போராடி கிட்டத்தட்ட 4 பேர் 5 பேர் இறந்துட்டாங்க சார். இன்றைக்கு கூட்டு பேசுகிற இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அன்னைக்கு கூட்டு பேசியிருந்தா அந்த இறந்து போன உயிர்களை காத்திருக்கலாம்ல சார்? உயிர் போன மாதிரி நியூஸ் எதுவுமே பார்க்கலையே சார்? இல்லை, உயிர் போயிருக்கு சார். ஆமாம் சார். செத்து போன பிறகு கூட்டு பேசுறது என்ன சார் நியாயம்? உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? உங்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்கா? நீங்கள்லாம் உண்மையிலேயே நாட்டில் தான் வாழறீங்களா? ஒரு அப்பாவி ஏழை எளிய மக்களுக்காக அவங்க சார், அவங்க இல்லைன்னா நகரம் நாரி போயிடும் சார். தூய்மை பணியாளர் இன்னைக்கு வேலை பார்க்கலன்னா சென்னை நகர் நாரி போயிடும் சார். உங்களுக்கு கௌரவத்தை காப்பாற்றுறது தூய்மை பணியாளர்கள் சார். அவங்களுடைய போராட்டத்துக்கு கூட்டு இவ்வளோ காலம் தாழ்ந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா தேர்தலில் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அப்போ உங்களுடைய திட்டம் என்ன? வாக்கு வேணும், ஓட்டா மாறணும். ஒன்றும் 3000 ரூபா கொடுத்து இப்போ எத்தனை ஆண்டு ஆகுது? 5 ஆண்டு. 5 ஆண்டில் எந்தெந்த ஆண்டு நீங்கள் ரேஷன் கடையில் 3000 பணம் கொடுத்துருக்கீங்க? அன்னைக்கு அதிமுக ஆட்சியில் 5000 கொடுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு 3000 நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? நீங்கள் உண்மையிலேயே நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் இந்த மக்களை சிந்திக்கிற நேசிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் சொன்ன அதே 5000 நீங்கள் கொடுத்துருக்கணும், அதெல்லாம் கொடுத்துருக்கணும். அப்போ அன்னைக்கு 2500 ரூபா கொடுக்கும்போது 5000க்கு எவ்வளோ இருக்குது? முதல்வர் கேட்குறாரு, 5000க்கு ஒரு 1500 தானே அப்படின்னு கணக்கே தப்பாக போட்டார். கணக்கே தப்பாக போட்டு இந்த முதல்வர் 5000 நீங்கள் கொடுக்கணும்னு தான் சொல்கிறோம், அதைத்தான் கேட்குறோன்னு சொன்ன முதல்வர், நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த 5000 கொடுத்தா என்ன? உங்கள் குடியா முடிவு போது உங்கள் வீட்டிலிருந்து பணத்தை எடுத்துகிட்டு என் பாமர மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு இன்றைக்கு பொங்கல் பண்டிகைக்கு கொடுக்குறீங்கன்னு நம்ம கேட்குறோம். உதயநிதி சொல்கிறார், நாங்கள் 5000 தான் கொடுக்க சொன்னோம், 5000 தான் கொடுக்க. ஏன்பா அன்னைக்கு கொடுக்க சொன்ன அதே வாயி உங்கள் ஆட்சி உங்கள் அதிகாரம் எல்லாம் உங்கள் கையில் இருக்க, இப்போ நீங்கள் 5000 கொடுக்காத ஏன் 3000 ரூபா கொடுக்குறீங்கன்னு நம்ம கேட்குறோம். அப்போ நியாயம்? இப்போ நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம், எதிர்கட்சி எது பண்ணாலும் போராட்டம் பண்ணுவீங்க.
நீங்கள் எதிர்க்கட்சி அண்ணன் எடப்பாடியாக இருக்கும்போது எவ்வளோ போராட்டம் பண்ணீங்க. இன்னைக்கு போராட்டம் பண்ண முடியுதா? அனுமதி வாங்க முடியுதா சார்? 4 பேர் போராட்டம்னு அறிவிச்சிட்டாங்கன்னா யாரோ ஒரு 3 பேர் ஆட்டோவில் போனாங்கன்னா ஆட்டோவில் வந்து இறக்கி விசாரிக்கிறாங்க சார் காவல்துறை. ஆமாம் சார். அப்படி சுதந்திர இந்தியாவில் ஜனநாயகத்துக்கு எதிராக இந்த பாசிச அரசு, சர்வாதிகாரி அரசு மக்கள் உரிமைக்காக போராடுவதை தடுக்கிற அரசா இந்த திராவிட மாடல் அரசு செயல்படுது. இப்போ திராவிட கட்சி வீரமணி அவர்கள் பேசி பார்த்துட்டு இருக்கும்போது சுபவி வீரபாண்டியனும் ஏதோ ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு, ரொம்ப ஃபீலிங்காக பேசின மாதிரி. என்ன பிரச்சனை சார் நடந்ததுக்கு? சார் அவருக்கு மீசெல்லாம் நரைச்சி போய் ஒருத்தர் பேசுவார், அவர் தானே சுப வீரபாண்டியன்? சுப வீரபாண்டியன் சுகமா இருக்காராம்மா? சுகமா இருக்காராம்மா சார்? அவர் ஏதோ ஒரு ஐடி விங்கில் இவர் ஒரு பதிவு போட்டிருப்பார் போல சார். அதில் எல்லாம் இவரையும் இவங்க கூட்டணியில் இருக்கிற அந்த கட்சியெல்லாம் கழுவி ஊற்றிருப்பாங்க போல. அதில் ஒரே ஒரு ஆள் தான் அவருக்கு ஆதரவாக போட்டுருவாராம். 175 பின்னோட்டத்துலேயே எதுலையோ அவருக்கு ஆதரவாக ஒருத்தவங்க தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதுக்கு வந்து அந்த ஐடி விங்க கூப்பிட்றாரு சார். என்ன சொல்கிறது தெரியுங்களா? நான் மட்டும்தான் போராடி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் வேலை இருக்கும், உங்களுக்கெல்லாம் முக்கியமான வேலை இருக்கும் போல. எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி யாரும் பின்னோட்டம் போடலை, அது யாரும் தட்டி கேட்கல அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் நியாயத்தை பேசுனா உங்கள் பக்கம் 100 பேர் இருப்பாங்க. அநியாயத்தை பேசுனா ஒரு ஆள் தான் இருப்பாங்க. இது கூடமா அந்த சுப வீரபாண்டியன் அவருக்கு, திரு சுப வீரபாண்டியனுக்கு தெரியாது. ஒரு நேரத்தில் இனின்னு ஒரு பத்திரிகை நடத்தியிருந்தார் சார். அன்னைக்கெல்லாம் அவர் நல்லா தான் இருந்தார். எப்போ இந்த திராவிட மாடலில் போய் சிக்கினாரோ, கட்டுண்டாரோ, அடிமை சாசனம் எழுதி கொடுத்தாரோ, அன்னிலேருந்து அவர் கேவலப்பட்டுட்டு கிடக்கிறார் சார். ஆமாம் சார், நல்லா பயங்கரமாக கேவலப்படுறார் சார். ஏதோ அவருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்குறாங்க போல, அந்த பதவிக்காக அது என்னதாலும் தொடச்சிக்கிறார் சார் அவர். ஆமாம், நீ என்ன வேணாலும் தொடச்சிக்கிறாரு, அந்த இடத்துல மீசையை முறுக்கிக்கிறார் சார். ஆமாம் சார். ஆனால் பயங்கரம். அப்போனா எவ்வளோ திட்டிருப்பாங்க போல சார். அப்போ நல்லவர்களோடு இந்த மக்கள், இந்த சமூகம் துணையாக இருக்கும். தீயவர்களோடு சேர்ந்தால் உங்களுக்கு ஒரு நபர் தான் இருக்கிறார்கள். அதனால் திரு சுபவி அவர்களே மனம் திருந்துங்கள்ன்றதான் நான் சொல்கிறேன்.